இல்லை நேற்றுக்கு கிளாஸில் நிறைய பேருக்கு இந்த ஜிஆர் செக் பண்ணுறதுல பேசிக்காக உள்ள விஷயங்களே நிறைய டவுட் இருந்தது. சரியா? அதை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிட்டு சப்போஸ் அவங்க ஜாயின் பண்ணலன்னா ரெக்கார்டிங் வேணால் போட்டு விட்லாம். ஆக்சுவலாக எந்த ஜிஆர் வேல்யூ வந்துச்சுன்னா கரெக்டு, அதாவது இப்போ ஜிஆர் வேல்யூ செக் பண்ணணும், அப்போ தான் நம்ம என்னது ட்ரேசிங் பண்ண முடியும், அப்படி தானே? பட் ஜிஆர் வேல்யூ எந்த வேல்யூ இருந்தால் ஓகே அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேயா? அப்போ இது வந்து ஜென்ரலாக சொல்லிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜிஆர் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இது ஆட்டோ ஆம்பியர் எடுக்கு அப்படின்னா விபெட் லைனு, அதுக்கப்புறம் பவர் ஐசி பார்க்கக்கூடிய இந்த விபிஹெச் லைனு, இப்படி அப்புறம் செகண்டரி இப்படிலாம் செக் பண்ணிட்டு போவோம், அப்படி தானே? அப்போ ஜிஆர் வேல்யூ வந்து ஜென்ரலாக இந்த வேல்யூ வந்தால் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. சரியா? அந்த வேல்யூ வச்சு தான் இப்போ எந்த ஏரியாவில் நம்ம செக் பண்ணுறவங்க பொறுத்து தான் இந்த வேல்யூ ஓகேயா இல்லை நாட் ஓகேயா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபைனல் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பேட்ரி கனெக்டர், அப்படி தானே? இந்த பேட்ரி கனெக்டரில் ஒரு 200லேருந்து 700 ஜிஆர் வேல்யூ வந்துச்சுன்னா ஓகே. புரியுதா? 200லேருந்து ஒரு 700 வந்துச்சுன்னா ஜிஆர் வேல்யூ ஓகே. ரொம்ப பேசிக்கான விஷயந்தான், இருந்தாலும் நிறைய பேர் இதில் ஒரு குழப்பம் நிறைய இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா விபிஹெச் லைன் செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் விபிஹெச் நம்ம விபிஹெச் தான். விபிஹெச் லைன் நம்ம கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன இருக்குது? பவர் ஐசி பக்கத்தில் வரிசையாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து என்னது விபிஹெச் கெப்பாசிட்டர். கொஞ்சம் மியூட் பண்ணுங்கள், சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. ஓகே. அப்போ இதுதான் வந்து என்னது விபிஹெச் கெப்பாசிட்டி. இதுக்கு போட்டு நம்ம பிட் மேப்லாம் செக் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். பவர் ஐசி பக்கத்தில் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஓகே, இது விபிஹெச் கெப்பாசிட்டர். அப்போ செகண்ட் செக்கிங் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விபேட்டுக்கு அடுத்து இந்த விபிஹெச் லைனுக்கு வருவோம். விபிஹெச் லைன்லையும் சேம் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து ஒரு 700 வரைக்கும் ஜிஆர் வேல்யூ இருந்தால் ஓகே. இது வந்து ரிவர்ஸில் நம்ம செக் பண்ணுறது, அதாவது பிளாக் ப்ரோபை கிரவுண்ட்லேயும், அதாவது ரெட் ப்ரோபை கிரவுண்ட்லேயும் பிளாக் ப்ரோபை வச்சு இந்த பாயிண்ட்லேயும் வச்சு நம்ம செக் பண்ணுவோம், அப்படி தானே? ஓகே. இப்படி செக் பண்ணும்போது இந்த 200லேருந்து 700 வந்தால் ஓகே. அப்படி நம்ம ஃபார்வேர்டுக்கு மாற்றும் போது வேல்யூ வந்து ஒரு 1000க்கு மேலே போகணும். புரியுதா உங்களுக்கு? 1000க்கு மேலே போச்சுன்னா அந்த வேல்யூ வந்து ஓகே வேல்யூ அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இனிமேல் தான் இதெல்லாம் வந்து என்னென்னா சிம்பிள், ஏன்னா இது வந்து சிங்கிள் லைன் தான். விபேட் ஒரு சிங்கிள் லைனு, விபிஹெச் ஒரு சிங்கிள் லைனு. ஆனால் நிறைய இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும் விபிஹெச், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ட்ரேசிங் ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ செகண்டரி நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது தான் நிறைய சிக்கல், நிறைய பேருக்கு ஒரு குழப்பமே வருது. என்ன அப்படின்னா, இப்போ செகண்டரி பார்த்திங்கன்னா இந்த காயில் போட்டிருக்கெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் பக் லைன், அப்படி தானே? இதெல்லாமே பக் லைன். மற்றது பக் லைன் போக எல்டிஓ லைன்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அப்படி தானே? ஓகே. இப்போ இதில் செக்கிங் பண்ணும்போதுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருது. என்ன அப்படின்னா, இந்த வேல்யூ இப்போ உதாரணத்துக்கு இந்த பக் லைன், அதாவது சிபிக்கு போகக்கூடிய கோர் லைனு, புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி லைன்ஸ்லாம் ஜிஆர் வேல்யூ எவ்வளோ வரும்னா ஒரு 20-30 வேல்யூலாம் வரும். இதே அதாவது டயோடு மோடில் செக் பண்ணும்போது 20-30 வேல்யூலாம் வரும். எல்லா காயிலையும் 20-30 வரும்னு நான் சொல்லலை, ஒரு சில காயில்ஸில் 20-30லாம் வரும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்டினியூட்டி மோடில் போட்டு செக் பண்ணும்போது இதெல்லாம் பீப் சவுண்டு கேட்கும். பீப் சவுண்டு கேட்டதுனால இது ஷார்ட்டுங்கிற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக சிபியுக்கு போகக்கூடிய கோர் லைன்ஸ், அதாவது இந்த பக் லைன்ஸ்லலாம் வந்து இந்த 20-30 வேல்யூலாம் வந்துச்சுன்னா வேல்யூ வந்து இது ஓகே வேல்யூ தான், இது ஷார்ட்டு கிடையாது. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அப்போ உதாரணத்துக்கு இது வந்து சிபியுக்கு போகலை, ஆனால் இது ஆர்எஃப்ஐசிக்கு போகுது. இந்த லைன் ஆர்எஃப்ஐசிக்கு போகுது. ஆர்எஃப்ஐசிக்கு போகக்கூடிய இதில் வந்து ஒரு 30-40 வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஷார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? சிபியுக்கு போகக்கூடிய லைன்ஸில் தான் நீங்கள் 20-30 வேல்யூ வந்தால் அது ஓகே வேல்யூ. இதே இது ஆர்எஃப்ஐசிக்கு போகக்கூடிய லைனோ இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய லைனாக இருக்குது, அந்த லைனில் வந்து உங்களுக்கு 20-30 ஜிஆர் வேல்யூ வருதுன்னா அது ஷார்ட்டு தான். ஓகே.
ஓகே. இப்போ இந்த 20 30 வேல்யூவில் வந்து ஜிஆர் வேல்யூ இருக்கும்போது இப்போ நீங்கள் தெர்மல் கேமராவில் போட்டு வோல்டேஜை இந்த உதாரணத்துக்கு இது ஒன் வோல்டேஜ் லைனு இங்கே 30 வேல்யூ வருது அப்படின்னா நீங்கள் தெர்மலில் போட்டு நீங்கள் 1 வோல்டேஜ் இதில் கொடுத்து ஒரு 3 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா ஹீட் ஆகத்தான் செய்யும். ஹீட் ஆகிறதுனால ஷார்ட்டு கிடையாது. ஏன் ஹீட் ஆகுதுன்னா அது லோ ரெசிஸ்டன்ஸ் பாத், புரியுதா? வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஓவர் கரண்ட் ஆகி ஹீட் ஆக தான் செய்யும். ஆனால் அது ஷார்ட்டு கிடையாது. இப்போ இந்த லைன்லலாம் இப்போ 001 002 இந்த மாதிரிலாம் வேல்யூ வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி 10 கூட ஒரு சில இதில் வரும். 10 20 30 50 40 இந்த மாதிரி வேல்யூலாம் வந்துச்சுன்னா அது ஷார்ட்டு கிடையாது. எந்த லைன் ஷார்ட்டு கிடையாதுன்னா சிபியூக்கு போகக்கூடிய லைனில் இந்த மாதிரி பக் லைனில் 20 30லாம் வந்தால் ஷார்ட்டு கிடையாது. 001 002 003 இது வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இது ஆர்எஃப்ஐசிக்கு போகக்கூடிய லைனு அந்த மாதிரி லைன்லலாம் உங்களுக்கு 20 30 வந்தால் ஷார்ட்டு தான். சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம். இது இப்போ இனிமேல் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு எதுவும் டவுட் கேட்கணுன்னா கேளுங்கள்.